ஆனா ஐபிஎல் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தார் அந்த மனுஷன். ஸோ 2016ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுது, ராஜஸ்தான் சிஎஸ்கே போயிடுறாங்க. அதனால டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. 2016ல ஒரு 291 ரன்ஸ் நம்ம அடிச்சு 24 ஆவரேஜ் அந்த ரேஞ்ச் தான் இருக்காரு. 17ல பாத்தீங்கன்னா ஒரு 350 பிளஸ் ரன்ஸோட ஒரு செஞ்சுரி ஒன்னு அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல் ஃபார் சஞ்சு சாம்சன். ஸோ 2018ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் திரும்ப வருது. ஆர்ஆருக்கு திரும்ப சஞ்சு வராரு. சஞ்சுமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஒரு 440 ரன்ஸும் நம்ம அடிக்கிறாரு. வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 31 குட் ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 140 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட நல்ல ஒரு 440 ரன்ஸ் அடிச்ச உடனே சஞ்சு சாம்சன் கம்பேக் கொடுத்துட்டாரா, இனிமே சஞ்சு சாம்சன் தான்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க போதான் இன்னொருத்தர் வந்து சைட்லயே ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்காரு. அவரு கூட காம்படிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல். குட்டி கோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கேஎல் ராகுல் வளர்ந்து வந்த டிரான்சிஷன் பீரியட் தான் அது. என்னதான் சஞ்சு நல்லா விளையாடினாலுமே கேஎல் ராகுல் பார்க்கும்போது கேஎல் ராகுல் தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கூட பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து டெல்லி டேர்டெவில்ஸ்ல ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபாக்னரை போட்டு பொழந்து கட்டினதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி ரிசர்வ் பண்ணிட்டுமே வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ பிடிக்கிறாரு. இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேதார் ஜாதவ்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராரு. அவருமே வந்து ஒரு டீசென்டான நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவருமே ஒரு இடத்த பிடிச்சாரு. இப்ப கேதார் ஜாதவ் நீங்க பவுலிங் ஆப்ஷனா இருக்குன்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியன் டீம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டோனி, கேஎல் ராகுல், கேதார் ஜாதவ்னு சொல்லிட்டு கீப்பர்ஸா இருப்பாங்க. தினேஷ் கார்த்திக் வேற நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஆடிட்டு இருந்தாரு. காம்படிஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த காம்படிஷன் மத்தியில ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய தருணத்துல இருக்காரு. இந்த 3 பேர் வந்து பிரிடாமினன்ட்டா உட்கார்ந்தாங்க. டோனியுமே வந்து ரிட்டையர் ஆகாதப்போ இவ்வளவு விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிற மத்தியில சஞ்சு சாம்சன் அப்ப பாருங்க எங்க இருந்திருப்பாருன்னு நீங்க பாருங்க.